என் பொண்டாட்டி அப்படி பண்ணிட்டானே நான் மனசு உருகிட்டேன் மேடம். அந்த மாதிரி பொண்ணே இல்லை மேடம். தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை பற்றி எனக்கு ஒரு ரோட்டில் போகிற வெறி நாய் கடிச்சிச்சு. அதை இன்ஜெக்ஷன் போட்டு நான் சரி பண்ணிக்கிறேன். லைஃப் பிரச்சனை மேடம். 12 வருஷமா நல்லா தான் இருந்தோம். 14 வருஷமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இது 12ஆம் மாசத்துலேருந்து கொஞ்சம் பிரச்சனை. லவ் மேரேஜ் எப்படி மீட் பண்ணீங்க? அப்படியே ஃப்ரெண்ட் மூலியமா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ண மேடம். சரி, அப்புறம் சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருந்தேன் மேடம். முன்னாடி மாதிரி இருக்க நம்ம உறவுல சின்னதா ஒரு வீசல் கூட விடக்கூடாது. சின்னதா எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தீங்க? 14 வருஷமா சந்தோஷம். 13 அதாவது இந்த 12 மாசமா சந்தோஷமா தான் இருந்தேன். இந்த 12ஆம் மாசம் பிரச்சனை மேடம். அது முன்னாடி இருந்து சந்தோஷமா தான் மேடம் இருந்தோம். இந்த 12ஆம் மாசத்துல இருந்து அந்த ஒரு மாசம் கேப்ல எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸி. ஓ, நீ அப்படி வரியா? வேலைக்கு போறாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தாங்க மேடம். இப்போ நடுவில் அந்த சினி ஃபீல்டில் கொஞ்சம் ஒர்க் இல்லை, வீட்டில் தான் மேடம் இருப்பாங்க. என்ன வேலை அவங்க சினி ஃபீல்டில்? டான்ஸராக இருக்காங்க மேடம். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். திடீர்னு வீட்டுக்கு போனேன் மேடம். 2-3 வாட்டி நோட் பண்ணேன். அந்த நம்பர்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க. 1 hour பேசுவாங்க மேடம். அந்த நம்பர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் போனேன்னு கட் பண்ணிடுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னப்பா இவ்வளோ நேரம் பேசி நிற்கிறேன். அப்போது பிஸி பிஸி வந்து திடீர் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பேசி நிற்கிறேன். என்ன பண்ண போன பார்ப்பேன். எடுத்து பார்த்தா அந்த நம்பர் பார்த்தா இருக்கு மேடம். இந்த நம்பரை நோட் பண்ணுறேன் மேடம். நோட் பண்ணிட்டு சரி என்ன யார்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறான்ட்டு நான் பாத்ரூமில் போயிட்டு வந்துடுவேன். போயிடுவேன். வந்தவன வெளியே வந்து பார்த்தா அந்த நம்பர் டெலிட் பண்ணுறோம். 4 நாளாக அதை நோட் பண்ணேன். என்ன இவன் இப்போ ஃப்ரெண்டு மேடம். ஃப்ரெண்டுன்னா என்கிட்ட ஓப்பனாக சொல்லலாம் மேடம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். நான் சந்தேகம் சரி என் பொண்டாட்டி 14 வருஷமா அவளை உயிரே வச்சிருக்கேன் மேடம். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? ஒரே பையன் மேடம். எத்தனை வயசாச்சு? 12 வயசு ஆகுது மேடம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தங்கமான பொண்டாட்டி. எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன்னு அவன் மேல ஏகப்பட்ட பாசம் வச்சிருக்கேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. திடீர்னு அவன் பார்த்தோன்னே அந்த நம்பரை நோட் பண்ணிட்டேன் மேடம். நோட் பண்ணிட்டேன். இவ்வளோ எல்லா நம்பரும் அந்த நம்பர் தான் மேடம் இருக்கு. ஓகே, பண்ற கால் எல்லாம் அந்த நம்பர் தான். சோலி முடிச்சு. என்னடி இவ்வளோ கால் வந்துக்குது, இவ்வளோ நம்பர் பேசிட்டு இருக்கு, என்னடி என்ன அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சுட்டான் மேடம். அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. அந்த ஒரு 10 நாள் கேப்ல எப்படி ஆனா எப்படி மாறினானே தெரியல. பார்த்தியா சந்தேகப்படுறானே. நான் எங்க சந்தேகப்பட்டேன், என்ன தானே கேட்டேன். அப்படியே பேச்சு வளர வளர உண்மையை ஒத்துக்கிட்டான் மேடம். என்ன இது? அந்த ஊர் பேரும் சொல்லிட்டா. நான் சேலத்தில் இருக்கிற பையனை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படியே நம்பரோட எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேஷனில் லவ் ஃபஸ்ட்டு மேடம். எல்லா டீட்டெயிலும் ஸ்டேஷன் உங்களுக்கு சொல்லிட்டான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். 14 வருஷமா நான் அவனை தான் லவ் பண்றேன். நல்லா இருக்க அப்படின்னு என் முன்னாடி என் பையன் முன்னாடி சொல்றாங்க. 25ஆம் தேதி அவரையும் 2 பேரும் வச்சு ஸ்டேஷன் நிற்க வச்சிட்டேன் மேடம். 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க மேடம். என் பையன் இங்கே நிற்கிறான். அவங்க சொல்றாங்க எங்கள் ஒய்ஃபு இவர் லவர்ன்றாங்க, என்னை வீட்டுக்காரன்றாங்க. 12 வயசு பையன் எதிர்க்க நிற்கிறான், என் பையன்றாங்க. என்னால் என் பொண்டாட்டி அப்படி பண்ணிட்டான்னு நான் மனசு உருகிட்டேன் மேடம். அந்த மாதிரி பொண்ணே இல்லை மேடம். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் மேடம். இந்த மாதிரி குடும்பத்தை எத்தனை குடும்பத்தை அவங்க சீரழிச்சிருப்பான் மேடம். அவன் 14 வருஷமா என் பொண்டாட்டி உண்மையிலே வெகுலி மேடம். அவன் ஒன்றுமே தெரியாது. சண்டை போறான்னு வச்சுங்க மேடம், நாளைக்கே அப்படியே நான் வந்து அழைச்சிப்பா பேசுவா. அவ்வளோ தங்கமான பொண்ணு. என்ன பிடிக்கலன்னா என்னடா, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே 14 வருஷம் வாழ்க்கை மாதிரி இப்படி வாழ்ந்துருக்கேன் பாருங்க மேடம். தெரியுமா, நான் என் பொண்டாட்டி மேலே உயிர் வச்சிருக்கேன் மேடம். கண்ணு வேர்க்குது. நான் சொல்றேன் மேடம், எவ்வளோ நாளும் அவன் இருக்கட்டும், என் பொண்டாட்டி தவிர ஒருத்த கூட நினைக்க மாட்டேன் மேடம். போர் முரசு கொட்டட்டும். பேருமா? காயத்ரி. நல்ல பேரு. என்னமா பிரச்சனை? இப்ரான் ஒருத்தர் லவ் பண்ண. இவர் வந்து என்னை ரொம்ப இம்சை பண்றாங்க. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கிட்ட எப்படி பேசினா எப்படி பழகினா நான் ஓப்பனா பேசுறேன். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன். நான் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? ஒரே மாசம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். என்னம்மா இப்படி இருக்கீங்களா அம்மா? இப்ரான் அதுக்கு முன்னாடியா? நக்கல்யா அவனுக்கு. இப்ரான் வந்து என் பையன் 5 வயசான அப்புறம் தான் அவர் மீட் பண்ணேன். அவரை லவ் பண்ணீங்களா? ஆமா.
இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? என்னால இவர் ரொம்ப இம்சை டார்ச்சர் பயங்கரம் பண்றாரு. சில விஷயத்துல கூட ரொம்ப இது பண்றாரு, குத்தி குத்தி காட்டுறாரு. டார்ச்சர் பண்றாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. என்னால வாழ முடியாது மேடம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் பெத்து குத்ததான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் வளர்க்கல. அவனுக்கு என்னென்ன சேரும் நான் செஞ்சுறேன், அவ்வளவுதான். என்னால முடியாது மேடம். இது இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் நான் எதாவது வேற ஆனா இவங்க ரொம்ப இம்சை பண்றாங்க மேடம். நடுரோட்ல நின்ன மேடம் நானு. என்னடி இது? எனக்கு யாரும் பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் தான் அந்த பையனை நான் கால் பண்ணேன். எங்க அம்மா கூட என்ன வீட்டை சேர்க்கல மேடம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஏன் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி நீ இன்னொரு லவ்ல ஈடுபடுவ மேடம்? எல்லாம் இவர்னால தான் மேடம். எதுக்கு திருமணம் பண்ணிக்கிற? திருமணங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம பண்றீங்க. நீ வாய மூடிடி அதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு. எனக்கு பிடிக்கல மேடம். வா காயத்ரி, பிரச்சனை எதுவுமே வராது, நான் பாத்துக்கிறேன். என்னால முடியாது. சாரி. பாத்துக்கிறேன். நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேட் ப்ராப்ளம் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேணாம். உன்னை யாருமே உனக்கு என் மேல பிரச்சனை இப்ரான் கூட சேர்த்து வை. எனக்கு வாயில பச்சையா வந்துரும் பாத்துக்காம. உன்னால முடியுமா? யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது தம்பி. சிலதெல்லாம் பட்டாதான் தெரியும். மாமா கோவம் வந்துருச்சு. நீ கிளம்பமா. உங்க மனைவியா வாழறதுக்கு அவ கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.